ஹாய் டாமீஸ். ஸோ இன்றைக்கி ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நேம் அன்எக்ஸ்பெக்டட் லவ். ஸோ இது ஒரு ஃபேன் ஃபிக்ஷன், ஒரு இமேஜினரி ஸ்டோரி. நீங்கள் அப்படி மட்டும் இதை பார்த்தா போதும், உங்களோட லைஃப் கூட நீங்கள் ரிலேட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட். உங்களோட நேம் வந்து வயன் தான் அண்ட் ஜேகேயோட நேம் ஜேகே தான். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க பேர் லீசா. ஸோ அவங்க கூட தான் நீங்கள் வந்து இப்போ கொரியாவுக்கு வந்து விசிட் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ ஜேகே பார்த்தோம் அப்படின்னா, ஜேகே வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ அண்ட் ஜேகேயோட ரியல் அம்மா வந்து அவனுக்கு கிடையாது. அவனை வந்து இன்னொருத்தவங்க இப்போ எடுத்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இவ்வளோ லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு கம்பெனி, என்ன கிழிச்சிட்ருக்கீங்க? சார், உங்களெல்லாம் நம்பி ஒரு 2 days இந்த ஆஃபீஸை ஒப்படைச்சேன் பார்த்தீங்களா? இங்கே என்ன சொல்லணும், 1% நம்மளோட கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஜேகே வந்து இப்படி தான், அவனோட கம்பெனி எப்போவுமே டாப்பில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். லாஸ் அவனுக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினப்பான். ஓகே ஜேகே, 1% தானடா. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா. இந்த கம்பெனியை நான் டாப்புக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்கள்ல. ஸோ அதெல்லாம் என்னால் பார்க்க முடியலம்மா. அது லாஸ்ட்டில் போகவே கூடாது. இல்லைம்மா, இல்லை, நம்மளோட கம்பெனிலே ஒரு ஸ்பை இருக்கான்ல, அவனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ அப்படியே உங்கள் சைடு வந்துடலாம். லீசா, கொரியா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆமாம் ஒயன், ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறேன். என்ன, யூடியூப்பில் பார்த்துருக்கோம், இந்த கல்ச்சர் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும்ல. அண்ட் பாய்ஸும் பார்ப்போம், நமக்கு ஏதாச்சும் ஒரு பாய் வந்து கண்ணில் படுறான். நான் லீசா, சொல்லு வயன். ஃபஸ்ட்டு ஸ்னோ வரும்போது நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்க தானே நம்மளோட லைஃப் பார்ட்னர். ஹே கிரிஞ்சு, என்ன பேசிகிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இல்லை, நான் பார்த்துருக்கேன் ட்ராமாஸ்லாம் ஹீரோஸ் ஹீரோயினி 2 பேர் வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்னோவில் வந்து மீட் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்குல்ல. காட் நம்மளோட ஃபேட்டை எப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்காரோ தெரில, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வர்றீங்க. நாயே, கம்பெனியில் எல்லா வேலையும் பார்த்துட்டு அதர் கண்ட்ரிக்கு தப்பிக்க பார்க்குறியாடா? சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். நான் தெரியாமல் பண்ணிட்டேன். என்னடா தெரியாமல் பண்ணிட்டேன்? அந்த கம்பெனிக்காக நான் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். இவன் இந்த கண்ட்ரியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அண்ட் நம்மளோட ஆஃபீஸில் இனிமேல் அவனுக்கு க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான். எல்லாரும் அவனுக்கு ஒர்க் கொடுக்கலாம். ஓகே சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க சார். இன்னுமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் ப்ளீஸ் சார். வாயை மூட்றா அப்படின்றதும் நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ, யார் இவர் இவ்வளோ ரகடாக இருக்கார்? ஒருவேளை ஏதாச்சும் மாஃபியாவாக இருப்பாரா? லீசா, சொல்லுவயன். என்ன, கொரியாவுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டே இப்படி உன்னை பார்க்கணுமா? நானும் அதை தான் பார்க்குறேன். ஒருவேளை கிரிமினலாக இருப்பாரா? லீசா, கிரிமினலாக இருந்தால் அவர் ஏன் இன்னொருத்தவங்களை போட்டு மிரட்ட போகிறாரு? போலீஸ் தான் அவரை போட்டு மிரட்டணும். தெரில ஒயன். அண்ட் அழகான பையனை பார்க்கணுன்னு நினச்சேன். பரவாயில்ல, இவரும் கையில் டேட்டூஸ்லாம் போட்டுக்கிட்டு அழகாக தான் இருக்கார். அங்கே பாரு அவரோட லிப்ஸில் பியர்சிங். நீ இப்படியே ஃப்ரீக்கான ஒரு பையனே பார்த்துட்ரு, கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லிசாவை திட்டுறீங்க. அண்ட் உங்களுக்கு ஜேகேவை ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடான பர்சனை மட்டும்தான் பிடிக்கும். அண்ட் நீங்களும் அப்படி தான், ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடான பர்சன் தான். அண்ட் ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் உள்ளவங்களும் கூட. பட் ஜேகேவோட கேரக்டருமே அப்படி தான். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் நீங்கள் இப்படி பார்த்தனால ஜேகேவை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அண்ட் ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னா, ஒரு க்ராப் டாப் போட்டிருப்பீங்க அண்ட் ஒரு ட்ரௌசர் போட்டிருப்பீங்க. உங்களோட ஹிப் அப்படியே ரிவீலாக இருக்கும். ஜேகேக்கு கேர்ள்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா,
ப்ராப்பராக கிளாத்ஸ் போட்டுட்டு இருக்கணும் அண்ட் ஸ்டைலிஷாகவும் இருக்கணும். அண்ட் உங்களை அவன் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்க்குறான், அப்போ தான் உங்கள் 2 பேரோட ஐ கான்டாக்ட். அப்போது ஐயோ போச்சு, வந்த ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஒருத்தங்கிட்ட ஐயோ ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் பிஏவை கூப்பிடுறான். யாருடா இவ, நல்லா சி என்ன கரும ட்ரெஸ்டா அது, காலங்காத்தால இவன் மூஞ்சிலையா முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து போயிடுறான். ஐயோ போச்சு, சவுத் கொரியா வந்து நல்லா பாய்ஸை சைட் அடிக்கலான்னு பார்த்தா ஐயோ இவனை மாதிரி ஒருத்தர் மூஞ்சில் ஃபர்ஸ்டே நான் முழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே புலம்புறீங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 2-3 டேஸ் போகுது. அண்ட் நீங்கள் ஜேகேவை அந்த டைமில் பார்க்கல, ஜேகேவும் உங்களும் அந்த டைமில் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஆனா ஓ ஜேகே அப்பா வந்துட்டிங்களா, ஆனா குட்டி என்ன பண்ணுறா, இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஒரு மேம் இருந்தாங்க. என்ன மேம் அழகாக இருப்பாளா ஜேகே. ஸோ ஆனா யார் அப்படின்னா ஜேகே வந்து அடாப்ட் பண்ணியிருப்பான். ஸோ ஜேகேக்கு அம்மா இல்லைன்னு சொன்னேன்ல, ஜேகேயோட அம்மா வந்து ஜேகேவை ஒரு கார்பேஜில் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு சைல்டு இல்லாதனால ஜேகேவை எடுத்து வளர்த்துருப்பாங்க. இது எல்லாமே ஜேகேக்கு தெரியும். அண்ட் ஆனா யார் அப்படின்னா, ஜேகே அவனோட வீட்டுக்கு வர வழியில் ஒரு கார்பேஜ் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஆனாவே இந்த மாதிரி ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. ஸோ ஜேகே வந்து தனக்கும் இந்த மாதிரி தானே நடந்துச்சு, அப்போ இந்த குழந்தைய கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து அவன் அடாப்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கான். ஓகே ஓகே சொல்றி, என்ன சொன்னிச்சு மேம்? மேம் இன்றைக்கி எனக்கு வந்து சாக்கி கொடுத்தாங்க அண்ட் ரைம்ஸ் சொன்னாங்க அண்ட் டான்ஸும் ஆடினாங்க. ஓ டான்ஸ் கூட ஆடினாளா? சரி சரி. அப்புறம் ரைம்ஸ் டீச்சர் எப்படி இருப்பா, நல்லா இருப்பாளா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து செல்லமாக ஜேகே வந்து அடிக்கிறா. ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்கன்னு. ஸோ ஆனா வந்து பயங்கர சுட்டி. ஜேகே சொல்றி வாயாடி, ஜேகே நீ இப்படியே இரு, நான் பெருசாக வந்ததும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி. வாயாடி, சரிடி நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வந்து சராங்கையெல்லாம் பண்ணக்கூடாது, யாரையும் நீ பண்ணக்கூடாது. நான் வந்து பெருசானதும் அழகாக ஒயிட் ஃப்ராக் போட்டிருப்பேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். வாயாடி, இதெல்லாம் உனக்கு யாரடி சொல்லி தந்தது? எனக்கு தெரியும் ஜேகே, நான் நிறைய ட்ராமாஸ் பார்த்துருக்கேன்ல, எனக்கு தெரியும். ஓ அப்படியா, சரி சரி ஜேகே யாரையும் பார்க்க மாட்டேன், ஆனா குட்டிக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இந்த மாதிரி அவள் டீஸ் பண்ணுவா. ஓகே ஆனா குட்டிக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம், பர்கர் 2 வேணும். 2 போதுமாடி? பார்க்க நல்லா குட்டியாக இருந்துட்டு நிறையா சாப்பிடு. ஜேகேக்கு என்ன வேணும்? பனானா மில்க் ஷேக் தானே? ஆமாடி வாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கிண்டர் கார்டன்லேருந்து ஆனாவை பிக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறான். வாண்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன். என்னடி? போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்ல. நான் உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கேன், போடி போ. நான் மாட்டவே மாட்டேன். ஆனா ஏன் இப்படி சுட்டி பண்ணுற, எனக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முன்னாடி ஜங்குக் வந்து நீல் டவுன் பண்ணுறான். ஜேகே சொல்றி வாயாடி சொல்லு, ஏதோ வச்சுருக்க, அதை நீ இன்னைக்கு வந்து அடம் பண்ணியே சாதிக்கணும்னு நினைக்கிற. கியூட் ஜேகே. ஜேகே என்னை அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு போறியா? வாண்டு, என்ன வயசாகுது உனக்கு? 5 வயசில் உனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் கேட்குதா? என்னை கூட்டிகிட்டு போ ஜேகே ப்ளீஸ், என்னை கூட்டிகிட்டு போ. முடியாது போ. நான் நைட்டு சாப்பிட மாட்டேன், என்னை கூட்டிகிட்டு போ ஜேகே. கூப்பிட்டு போகணுமா? கூட்டிகிட்டு போகணும். அப்போது நீ நல்லா படி, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஜேகே நீ இப்போ கூட்டிகிட்டு போகலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். ஓ சாப்பிட மாட்டியா? வாயாடி, நல்லா புட்டுன்னு இருந்துட்டு சாப்பிட மாட்டியா நீ? சரி சாப்பிடாம இரு. அச்சோ அவசரப்பட்டுட்டோமோ, நம்ம தொப்பை குட்டிக்கு வேற பசிக்குமே. பரவாயில்ல ஜேகே, நான் பசிச்சா கொஞ்சம் சாப்பிடுவேன். வாயாடி. சரி ஜேகே, உன்னை நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போது ஆனா குட்டி ஃப்ரெஷ் ஆகிட்டு சமத்து பிள்ளையா வந்து டின்னர் சாப்பிடணும். ஓகே நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவும் ரொம்ப ஜாலியாக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே லீசா
ஆ சொல்டி என்ன வேணும்? வந்ததுலேருந்து லீஸா லீஸா லீஸான்னு. இன்றைக்கி அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமே. என்ன சொல்கிற வயன்? இதோ நம்ம பார்ப்போமே நல்லா பிக்காக நிறைய ரைட்ஸ் இருக்கும் அந்த மாதிரியா? ஆமாம். டிக்கெட்ஸ் வாங்கிட்டியா? அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் அண்ட் லீஸாவும் அதே அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறாங்க. அதே இடத்துக்கு தான் நம்மளோட ஜேகேயும் அண்ட் நம்மளோட ஆனாவும் வராங்க. ஜேகே ஸ்டாப் பண்ணு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துருச்சு. வாயாடி, சரியான சுட்டி ஆகிடுச்சுடி உனக்கு. இங்கே ஸ்டாப் பண்ணுன்னு வச்சுக்கோயேன், பார்க்கிங் ஃபைன் போட்டுருவாங்க. இங்கே பார்க் பண்ணக்கூடாது. வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஜேகே சரி அப்போ நான் இறங்கி நடந்து போட்டுமா? என்னடி வயசாகுது உனக்கு? பார்க்க தான் இத்தனோண்டா இருக்குது, பண்ணுறது ஃபுல்லாக விஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹேனாவோட மண்டையிலே கொட்டுறான். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெஹிக்கிள் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு ஆனா வந்து உள்ளே கூட்டிகிட்டு வர்றான். ஸோ நீங்களும் அங்கே தான் வர்றீங்க, என்ட்ரன்ஸில் நிற்கிறீங்க. அண்ட் ஜேகேவும் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அப்போது உங்களுக்கு எப்படின்னா, இந்த கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நல்லா ஒரு கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுற டைப். லீஸா அங்கே பாரு, அச்சோ இந்த பாப்பா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாரு. ஜுச்சு புச்சிக்கி என்ன பண்ணுறீங்க? ஓ க்யூட், அச்சோ சிரிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குழந்தைய அவ்வளோ க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஆனாவும் ஜேகேயும் வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. லீஸா இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமா? ஐயோ சனினே, ஏதாச்சும் ஒரு சைடு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு லீஸாவும் கூட்டிகிட்டு போகிறா. அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குழந்தைங்கள்லாம் அங்கே விளாண்டுட்ருக்காங்க. அச்சோ பாரு, குழந்தைங்கள்லாம் இவ்வளோ க்யூட்டாக விளையாடுறாங்கல்ல லீஸா. ஆமாடி, நீயும் பெற்று போடு, இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து விளையாட வைப்போம். ஆமாம் என் குழந்தைங்களும் நான் கொரியா கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் நல்லா ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க. அண்ட் அங்கே ஒரு காட்டன் கேண்டி ஷாப் இருக்குது. லீஸா ப்ளீஸ் லீஸா, நம்ம ஊரில் தான் காட்டன் கேண்டி பேன் பண்ணிட்டாங்கல்ல, இங்கே சாப்பிட்லாமா ப்ளீஸ்? வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு லீஸாவோட போகிறீங்க. ஸோ போயிட்டுருக்கும் போதே வழியில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து விழுந்துச்சு. அச்சோ சுஜ்ஜு பூச்சிக்கு விழுந்துட்டிங்களா நீங்கள்? அச்சோ அம்மா எங்கே? சரி அழக்கூடாது, இந்தாங்க சாக்லேட் வாங்கிக்கோங்க, அழக்கூடாது. அச்சோ என் சிட்டுடி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்சுறீங்க. அப்போது ஜேகே வந்து அவங்கள பார்க்குறான். யாருடா இவ? நம்மள மாதிரி குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்கள பேக் சைட்லேருந்து மட்டும்தான் பார்த்துருப்பான். ஸோ அப்படியே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து எல்லாம் முடிஞ்சிருது. அண்ட் வீட்டுக்கும் நீங்களும் போயிடுறீங்க. ஜேகேவும் ஆனாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் போயிடுறான். ஜேகே நான் உன்கிட்ட ஒன்று பேசணும்ப்பா. சொல்லுங்கம்மா. என்ன? ஜேகே நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? அம்மா இப்போ என்ன அவசரம்? ஐ எம் ஜஸ்ட் 27. என்ன அவசரம்மா? என்ன ஜேகே என்ன நினச்சிட்ருக்க? நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ பில்லியனர் ஆயிட்ட. ஆனால் நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற? நாங்களும் ஒரு குழந்தைய பார்க்க வேண்டாமா? அம்மா ஆனா இருக்கால்ல, எனக்கு ஆனா போதும். ஜேகே ஆனா இருக்கட்டும், ஆனாவை நாங்கள் இருக்க வேண்டான்னெல்லாம் நாங்கள் சொல்லலை. ஆனாவே நாங்கள் எங்களோட குழந்தை மாதிரி தான் வளர்க்குறோம். அம்மா உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னை வேண்டான்ட்டு எங்கள் அம்மா குப்பை தொட்டியில் போட்டு போனாங்க. ஆனால் எனக்கு ஒரு அம்மாவை இருந்து இவ்வளோ நாள் பாசத்தை ஊட்டி வளர்த்தவங்க நீங்கள் தான். ஆனால் உங்களை மதிக்கிற ஒரு பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் ஆனாவையும் அவள் பார்த்துக்கணும். அப்படி இல்லையா எவ்வளோ எனக்கு தேவை கிடையாதுமா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அண்ட் டக்குன்னு ஜேகேக்கு வந்து உங்களோட ஞாபகம் வருது. அன்றைக்கி அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஒருத்தியை பார்த்தோம் தானே, பரவாயில்ல, குழந்தை விழுந்ததும் பதறி போய் ஓடினான். அவ்வளோ மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் நமக்கு கிடைக்கணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறனால பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒடுக்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. லைக் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டும் ஒரு ட்ராக் ஃபேண்ட் போட்டுட்டு அந்த மாதிரி போயிருப்பீங்க. ஜேகேக்கு வந்து அந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகிறீங்க. அண்ட் இந்த சைட் வந்தீங்க அப்படின்னா, லீஸா சொல்கிறீங்க என்ன? இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல, நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆமாம் பார்த்துருக்கோம், பில்டிங்லாம் பெருசாக அந்த மாதிரி இருக்குமே. ஒரு நாள் நம்ம அங்கே போகலாமா? போய் சும்மா அந்த சிஇஓட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாமா? போகலாண்டி, எனக்கும் ஆசை தான் அந்த மாதிரி ஒரு இதில் ஒர்க் பண்ணணும். மேபி நம்ம தான் காலேஜ் முடிச்சிட்டோம்ல, கேட்டு பார்க்கலாமே. இதுவும் நல்ல ஐடியா தாண்டி, பார்க்கலாம். நமக்கு லக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா
இங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து லீசாவும் வைனும் தூங்கிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே எழுந்துருடி எழுந்துரு லீசா 1 மினிட் எழுந்துருடி, இன்றைக்கி போகணும்ல, ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னோம்ல. ஏய் அதுக்கேண்டி இவ்வளோ சீக்கிரமாகவே எழுப்புற? ஏய் அங்கே சிஓவை மீட் பண்ணோம்ல. ஏய் என்ன நினச்சிட்ருக்க? சிஓலாம் அவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ண முடியாது. சரி எழுந்துருடி, பெர்மிஷன் வாங்கணும்ல. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் எழுந்து குளிக்கிறீங்க. குளிச்சுட்டு வந்து ஒரு க்யூட்டான டாப் அண்டு உங்களோட ஆங்கிள் வர ஒரு ஃபேண்ட், ஜீன் மாதிரி ஒரு ஃபேண்ட் போட்டு போகிறீங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளோட ஜேகேவோட கம்பெனிக்கு தான் போகிறீங்க. போனதுக்கப்புறம் லீசா ரொம்ப அழகாக இருக்குல்ல, இவ்வளோ பெரிய பில்டிங். ஆமாடி. லீசா லீசா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறியா? எடுக்கிறேன், போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழகாக க்யூட்டாக போஸ் கொடுக்குறீங்க. பட் ஜேகேவோட கார் அந்த வழியாக வருது. என்ன அப்படின்னா ஜேகே வந்து அவனோட காரை வந்து எப்போயுமே அங்கே தான் பார்க் பண்ணுவான். நீங்கள் அங்கே கரெக்டாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க ஹார்ன் அடிக்கிறது வந்து உங்களுக்கு விளங்காமல் கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. யாருடா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க பிஏவை கத்துறாங்க. இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கா, யார் இவளுக்கு ஃபர்ஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பயங்கரமாக கோவப்படுறான். ஸோ பிஏவை இறங்கி போய் பேசுகிறாங்க. அப்போது கரெக்டாக வந்து நீங்களும் திரும்புகிறீங்க. ஜேகே அவங்கள பார்க்குறான். கண்ணால் நீ என்னை கொல்லாதடி, அந்த சாங் தான் ஜேகேயோட மைண்டில் போகுது. அப்போது ஜேகேவும் இறங்கி வர்றான். என்னாச்சு, பேசுனீங்களா? சார் இவங்க நம்ம கம்பெனியில் ஏதாச்சும் ஒர்க் இருக்கான்னு கேட்டு வந்திருக்காங்க. ஓ ஹாய், மை நேம் இஸ் ஜேகே. லீசா லீசா இவங்களா? நான் தாண்டி பார்த்தனே ஏர்போர்ட்டில், நல்லா குட்டியோன்னு ட்ரெஸ் போட்டுட்டு. என்னடி ட்ரெஸ் அது? சார் இல்லை, அப்போதைக்கு என்கிட்ட அந்த ட்ரெஸ் தான் இருந்துச்சு. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். இப்படி அரையும் குறையுமாலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ போட்டிருக்கல்ல அது ஓகே. இப்போல்லாம் தெரியாமல் நல்லா தான் இருக்குது. என்ன லீசா இவர் இப்படி பேசுகிறாரு? அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை இப்போ பார்த்ததுமே ஃப்ளாட் ஆகிட்டான். நீ உங்கள் முட்டை கண்ணை வச்சு சிமிட்டி சிமிட்டி பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டாளா? அம்மா நீங்கள் பொண்ணு பார்க்க வேண்டாம், நானே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே உங்ககிட்ட அதை காட்டியிருக்க மாட்டான். உள்ளே வர சொல்ல அவங்கள அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஜேகேவோட கேபின் போகிறீங்க. சார் என்ன பண்ணிகிட்ருக்க? சார் காலேஜ் முடிச்சுட்டு விசிட் பண்ணுறதுக்காக சவுத் கொரியா வந்தேன். ஓ என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க? பிகாம் படிச்சிருக்கேன். ஓ அக்கௌண்டன்ட் ஒர்க்கெல்லாம் பார்ப்பியா? பார்ப்பேன் சார், ரொம்ப சின்சியராக இருப்பேன். எனக்கு ஒரு ஒர்க் மட்டும் கொடுங்க. ஏய் இரு. ஓகே பிஏ இவங்களை வந்து இன்டர்னாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லீசாவும் சார். என்ன அவளுக்கு இன்னும் அவள் பேச மாட்டாளா? சார் ப்ளீஸ் சார் எனக்கும் ஒர்க் கொடுங்க சார். நீ என்ன முடிச்சிருக்க? நானும் பிகாம் தான் சார். 2 பேர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ சரி, 2 பேர்த்தையும் இப்போ இன்டர்னாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இது பண்ணுறான். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கா. ஒன் டே வந்து ஜேகே வந்து உங்களை வால் லாக் பண்ணி, என்னடி என்ன ட்ரெஸ் அரைங்குறையமாக இருக்குது? சார் நல்லா தானே இருக்குது. டிஷர்ட் கீழே இருக்கணும், புரியுதா? ஹிப்பு தர்ற அளவுக்குலாம் இங்கே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை ஸ்டாராக பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பீட்டெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்டு சார் ஜேகே கால் மீ ஜேகே. சார் ஜேகே என்னை விடணுமாடி? பார்த்தேன் ஏர்போர்ட்டில், இந்த மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் தெரிலடி, அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் கூட பார்த்தேன். பேக் போஸை பார்த்துட்டு அந்த பொண்ணு தான் வேணும்னு நினச்சி அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட சிசிடிவி வாங்கி பார்த்தேன். தெரிஞ்சது நீ தான் அது அப்படின்னு. நல்லா புட்டுன்னு குழந்தைங்களுக்கு கொஞ்சிக்கிட்டு. பிடிச்சிருக்குடி சார், அது வந்து பிடிச்சிருக்குடி. சரி சார் பிடிச்சிருக்குடி. சார் இப்போ நான் என்ன சொல்லணும்? லவ் யூ டூ சொல்லணும். சார் அது பிடிச்சிருக்குல்ல, பிகாஸ் உங்களுக்கும் வந்து ஜேகேவை பிடிச்சிருக்கும். அவனோட லுக், அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான். அண்ட் உங்களுக்காக அவன் வந்து லிப்பியாசிங்க கூட அவன் எடுத்திருப்பான். நான் 2 டேஸில் சொல்கிறேன் சார், 2 மினிட்ஸில் சொல்லணும். சார் பிடிச்சிருக்கு, பட் அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே பரவாயில்ல, டைம் எடுத்துக்கோ. அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அண்டு முக்கியமான ஒரு விஷயம்டி, ஆனா
நான் அடாப்ட் பண்ணி வளர்க்குற ஒரு குழந்தை. அவளும் நம்ம கூட தான் இருப்பா. ஓ! அப்படியா? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனாவ பார்க்க என்ன கூட்டிட்டு போறீங்களா ஜேகே? ஏய்! எக்ஸைட் ஆகாத. தெரியும் உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. லிசாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஜேகே அது என்னடி? என்ன? ஆ? இங்கே இருந்துரு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு. ஜேகே பேரண்ட்ஸ்ட்ட நான் பேசுகிறேன்டி, பேசுகிறேன். ஒரு பில்லியனரை யாருக்கு தான் பிடிக்காது? பார்த்துக்கிறேன்டி நல்லா. அது வந்து பார்த்துக்குவேன்டி. சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு ஃபியூ வீக்ஸ் போகுது. அண்ட் ஜேகேவோட ப்ரப்போசலே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். ஸோ மொக்கையாக இருந்துச்சா நல்லா இருந்துச்சான்னு எனக்கு சத்தியமாக தெரில. பிகாஸ் எனக்கு வந்து எபிசோட் வைஸாக கொண்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். சரி, ஒன் ஷாட் போட்டால் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு தான் ஒன் ஷாட்டாக ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குடா. ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லவ் ஸ்டோரி தான், பட் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஒன் ஷாட் மாதிரி சப்பையெல்லாம் முடிச்சிட மாட்டேன். அது கொஞ்சம் ஹார்ஷாக அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சும்மா ஸ்வீட்டாக போடலாமே அப்படி சொல்லிட்டு போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜேகேக்கு வேணுமா, டேக்கு வேணுமா? அது ஜேகே வச்சு போடலாமா, டே வச்சு போடலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாராங்கேடா அடுத்த எஃப்எஃப்ல பார்க்கலாம்.